சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாய்ஸ் கிளியர். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு. சார் ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறதுக்காக நிறைய பேர் உள்ள கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ உங்களை வந்து நான் டீம் RSF சார்பாக நான் உங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 30 to 40 மினிட்ஸ் பீரியட் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இந்த செஷன் மேலே இருக்கட்டும். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பார்ட் டைம்ல ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் உருவாக்கணுங்கிற ஒரு தேடலோட இந்த செஷனுக்குள்ள வந்திருக்கலாம். அல்லது கன்வென்ஷனலா ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு கூட ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைங்கிற ஒரு நோக்கத்துல கூட வந்திருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கூட இந்த வாய்ப்பை பார்க்கறதுக்கு நீங்க உள்ள வந்திருக்கலாம். என்ன பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த சூழ்நிலையில இருந்து நீங்க இதுக்குள்ள வந்திருந்தாலும் இந்த செஷனை முழுமையா நெக்ஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் உங்களோட 100% ஃபோக்கஸ் வந்து இந்த செஷன் மேல இருக்கட்டும். லைஃப்ல ஒரு பெரிய தேடல் உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் நீங்க இன்னைக்கு இந்த ஜூம் செஷன்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. மேபி உங்களை இன்வைட் பண்ணவங்க ஒரு லைஃப்பை மாத்துறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டுருந்துருக்கலாம். அல்லது இது என்னன்னு பாருங்க, உங்களோட லைஃப்க்கு ஏதாவது சப்போர்ட்டா இருக்குமான்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். அவங்க என்ன சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாலும் உங்களோட மைண்ட் அளவில் ஒரு திறந்த மனதோட இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் நீங்க இந்த செஷனோட கம்ப்ளீட்டா இருங்க. குமார் சார், ஏதாவது கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஒரு வாய்ஸ் நிமிஷம், கொஞ்சம் லோவா இருக்கு. ஆமா, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா பேசுங்க. இருக்கா? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமா நீங்க? இல்ல, நானே கத்தி தான் பேசுறேன். நான் வாய்ஸ் லோவா அப்படியா? பேசல. ஓகே சார், ஓகே. அப்போ போதும். ஓகே, ஓகே ஓகே. தேங்க்யூ. ஸோ உங்களை எல்லாரையும் நான் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வந்து வெல்கம் பண்றேன். இது பியூர்லி இந்த காலகட்டத்தில் இந்த 21st செஞ்சுரியில நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு வாய்ப்பு தான். உங்களோட லைஃப்ல ஒரு அன்லிமிட்டெட் வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கும், ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்றதுக்கும், ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்றதுக்கும், பீஸ் ஆஃப் மைண்டோட உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்கும். அந்த ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இங்க முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பியூர்லி இது வந்து ஒரு ஹோம் பேஸ்டு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது நம்ம வந்து இருக்கிற இடத்துல நம்ம வீட்டில் இருந்துட்டு கூட இந்த பிஸ்னஸ் செஞ்சிட முடியும். இதுக்கு பெருசா பெரிய லெவலுக்கு நம்ம லேக்ஸ்லயோ அல்லது குரோர்ஸ்லயோ முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்ல. எந்த வித முன் அனுபவம் இதுக்கு தேவையில்லை. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அதை செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ரெக்கார்டு இல்லை. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற யார் ஒருத்தரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு தேதியில ஒரு பிரதான வருமானம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மேபி அது ஒரு ஜாப் மூலமா, தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஜாப் ஆர் கன்வென்ஷனலா ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், அல்லது அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றோம், ஏதோ ஒரு வகையில நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வந்துட்டு தான் இருக்கு. அந்த வருமானத்தை கொண்டு நம்மளோட எல்லா கனவுகளையும் தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியுதா? கனவுகள்னு சொல்லும்போது குழந்தைங்களோட நல்ல கல்வி, நல்ல கல்வினா ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன், அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு வீடு, அப்புறம் எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல சேமிப்பு, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வெக்கேஷன் வெளியில ஏதாவது ஃபேமிலியோட ஒரு டூர் போறது, அல்லது குழந்தைங்களோட எதிர்கால திருமண விஷயங்களுக்காக ஒரு நகைகளை ஜுவல்லரி சேர்த்து வைக்கிறது, ஒரு நல்ல கார், தென் நிறைய அசட் எல்லாம் உருவாக்கி வைக்கிறது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜென்ரேஷனுக்கும் ஒரு ரெவன்யூ வர்ற மாதிரி ஏதாவது லேண்டோ அல்லது ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வைக்கிறது, பிரத்தியாருக்கு உதவி பண்றது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நட்பு வட்டத்துக்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வருமானம் மட்டும் போதுமா அப்படின்னா 99% மக்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னா போதாது, பத்தாது. இந்த இவ்வளவு விஷயங்களையும் நான் ஃபில்ஃபில் பண்ணணும், நல்ல ஒரு கனவு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ப்ரெசென்ட்ல இருக்கிற இன்கம் வந்து பத்தாது அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. 99% ஆளுக்கு அதை தான் சொல்லுது. அப்ப எவ்வளவுதான் வருமானம் வரணும்? அப்ப இன்னைக்கு இருக்கிற வருமானம் பத்தாதுன்னா அப்ப எவ்வளவு வந்தா பத்தும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. பொதுவா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிளஸ் 2 பசங்க இருக்காங்க. இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1940 காலகட்டத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அவங்களோட குழந்தைங்கன்னு எடுத்தோம்னா ஒரு 12 குழந்தைங்களாவது 12ல இருந்து 15 குழந்தைங்களாவது இருப்பாங்க ஒருத்தங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு பெரிய குடும்பம் ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு அவங்களுக்கு அன்னைய தேதிக்கு 10 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. 10 ரூபாய் இருந்தாலே அவங்களால அவங்களோட மந்த்லி ரெக்குயர்மெண்ட்ஸ், உணவு, உடை, உறைவிடம், இந்த பேசிக் நீடை ஃபில்ஃபில் பண்ணிட முடியும். அதுவே 1940ஸ்ல அதே ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா 100 ருபீஸ் தேவைப்பட்டிருக்கு. அதாவது 20 வருஷம் சென்ன உடனே பணத்தோட தேவை கிட்டத்தட்ட 10 மடங்கு கூடியிருக்கு. 60ல 100 ரூபாய், குழந்தைங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 8 அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. 40ல 12 15 இருந்த இடத்துல இப்ப 8 குழந்தைங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அதுவே 1980 காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அப்போ குழந்தைங்களோட எண்ணிக்கையும் ஒரு 4 5 அந்த லெவல்ல தான் இருந்தது. ஸோ ஃபேமிலி சைஸ் சின்னதா மாறுது, ஆனா பண தேவை பெருகிட்டே இருக்கு. 2000ல ஒரு குடும்பத்தை ரன் பண்ணா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் வேணும். ஸோ எவ்ரி 20 இயர்ஸ் இந்த கேப்ல கிட்டத்தட்ட 10 மடங்கு பண தேவை கூடுது. இதை யாரும் மறுக்கவே முடியாது. இது உண்மைன்னு நீங்க 100% ஒத்துப்பீங்க. 2020 காலகட்டத்துல நமக்கு 1,00,000 ரூபாய் இருந்தாதான் நம்மளோட ஃபேமிலியை நல்ல கம்ஃபர்டபுளா, கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் வேணும் 2020லயே. ஸோ இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா இதே நிலைமை போச்சுன்னா 2040 வரும்போது நமக்கு 10,00,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு குடும்பத்தை நல்ல விதமா ரன் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் வேணும். இது இன்னும் ஒரு 14 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இப்ப நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு மாசம் 2020லயே 1 லட்சம்னா இன்னைக்கு 2026ல ஒரு ஃபேமிலியை நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல விதமான வீடு, குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி, ஓரளவுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னா மினிமம் 2,50,000 ரூபாயாவது மாசம் வேணும். இந்த 2,50,000 ரூபாய்க்கு கீழே நம்ம வருமானத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்றோம்னு அர்த்தம். அப்ப இதுக்கு குறைவா 10,000 15,000 வச்சுலாம் வாழ்க்கை ஓட்டுறாங்களே அப்படின்னா அது உயிரோட தான் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை வாழல. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு, ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு குவாலிட்டியா நம்ம எல்லாமே நம்ம லைஃப்ல குவாலிட்டியா மாறணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் இன்கம் வந்து ஒரு மாசத்துக்கு சராசரியா ஒரு 2,50,000 ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. இது எல்லாமே ஒரு கடந்த காலங்கள்ல விலைவாசிகளோட அந்த ஏற்ற இறக்கத்தை பொறுத்தும் இன்ஃபிளேஷனோட ரேட்டை பொறுத்தும் தான் இந்த அமௌண்ட்டை நம்ம சொல்றோம். இது நம்ம சொல்லல, இது எக்கனாமிஸ்டோட இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய லீடிங் எக்கனாமிஸ்ட் எல்லாம் இந்த ஒரு சர்வே பண்ணி தான் சொல்றாங்க.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அடிஷ்னலா இன்கம் வேணும். அதுவும் மாசம் ஒரு 2,50,000 வருமானத்துக்குள்ள நம்ம இருந்தாதான் நம்மளோட கனவுகளை நிவர்த்தி பண்ண முடியும். ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை லீட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவரு விராட் கோலி. இவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு அவர் கிரிக்கெட்ல ஒரு 15 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாருன்னா, அது போக அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சு, அதாவது எக்ஸ்ட்ராவா உழைச்சு ஒரு 176 கோடி சம்பாதிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அவரோட இன்கம்ல 90% இன்கம் வந்து அதர் இன்கம் சோர்ஸ்ல இருந்து தான். அவர் வந்து 15 கோடி சம்பாதி 20 கோடி வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணா கூட அவரு இன்னொரு வருமானத்தை உண்டாக்குறதுக்கு ₹1 விக்ஸ் அந்த மிட்டாய் விளம்பரத்துக்கு வராரு, ஒலினி ஜெல் விளம்பரத்துக்கு வராரு, எம்ஆர்எஃப் டயருக்கு வராரு, ஹீரோ பைக்குக்கு வர்றாரு. ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட அவங்க வந்து ரொம்ப கேவலமா நினைக்கல. தன்னோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு எந்த வேலை செய்யறதுக்கும் தயாரா இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய செலிபிரிட்டி இன்னும் இவங்க இந்த வருமானம் போதாதா, இன்னும் வருமானம் வேணுமாங்கிற நிலையில இருக்கவர் கூட ஒரு அடிஷ்னல் உழைப்பை போட்டு சம்பாத்தியம் பண்றதுக்கு தயாரா இருக்கும்போது, நாமோ நம்மளோட வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாகணும். இப்ப நம்ம உங்களுக்கு இங்க முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, இது ஒரு பார்ட் டைம்ல உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்றோம். இட்ஸ் பியூர்லி பார்ட் டைம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல எந்தவித பண முதலீடும் இதுல கிடையாது. இதுல லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணணும், இல்ல உங்களை இந்த செஷனுக்கு இன்வைட் பண்ணவர் நாளைக்கே ஒரு 1 கோடி ரூபாய் இதுல முதலீடு போடணும்னு உங்களை சொல்ல போறது இல்லை. இங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இந்த தொழிலை முயற்சி பண்ண போறோம். இதுல முழுக்க முழுக்க நோ ரிஸ்க், நோ லாஸ். எந்தவித லாஸும் இல்லை, எந்தவித ரிஸ்க்கும் கிடையாது. கம்ப்ளீட்டா ஒரு சேஃபான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பார்ட் டைம்ல செய்ய போறோம். முதலீடு இல்லை, ரிஸ்க் இல்லை, லாஸ் இல்லை. என்ன மாதிரி தொழில், என்ன மாதிரி தொழிலுங்கிறதுக்கு இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும். வழக்கமா நம்ம இதை நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணிக்கோங்க. வழக்கமா நமது வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம எங்க வாங்குறோம் அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது ஒரு ரீட்டைல் அவுட்லெட், ஏதாவது ஒரு அண்ணாச்சி கடையிலயோ ஏதோ ஒரு தெரிஞ்ச கடையில கூட வாங்குவோம். இந்த இந்த வாங்குற பழக்கம், இந்த பையிங் ஹேபிட்ல ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வர்றது மூலமா நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு மாடிஃபிகேஷனை கொண்டு வந்துட முடியும். ஜஸ்ட் பையிங் பேட்டர்னை மாத்துறது மூலமா லைஃப் பேட்டர்னை மாற்ற முடியும். அதுதான் இந்த கான்செப்ட். அது எந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பொதுவா பிசினஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான வியாபார முறை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பொருள் தயாரிக்கிற இடத்துல அதோட காஸ்ட் வந்து ₹30 அப்படின்னா கன்சியூமர் கையில வரும்போது அது கிட்டத்தட்ட ₹100 மாறிடுது. ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமா நம்ம காலகாலமா இப்படிதான் இருக்கு. ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அவர் உற்பத்தி ஆகி கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டுக்கு வந்துருது. அப்புறம் நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் ஹோல்சேலர், அப்புறம் ரீட்டைலர், ஃபைனலா கன்சியூமர் கைக்கு. இதுக்கு இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வேற இருக்கு. எந்த பொருள் தயாரானாலும் ₹30 தான் அடக்க விலை. நம்ம கைக்கு வரும்போது ₹100 இருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் 70% பணம் இந்த இடைத்தரகர்களுக்கும் விளம்பரதார நிறுவனங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. இதுதான் பாரம்பரியமா பல நூற்றாண்டுகளா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாபார முறை. இதுல வந்து யாரு பயன்பெறான்னா, அந்த இடையில இருக்கிற மிடில் மேன் தான் பயன்படுறாங்க. பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய நபரோ அல்லது இந்த விற்பனை நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய நுகர்வோரோ இதுல பெருசா பணம் இல்லை. நுகர்வோர் 70% பணத்தை மற்றவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தியாகம் பண்ணிட்டு அவங்க அப்படியே தான் இருக்காங்க. கஸ்டமர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு கான்செப்ட் வந்தது. அதுக்கு பேரு நேரடி வர்த்தகம் பேரு. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெடிஷ்னல் பிசினஸ் சொல்லுவோம். இந்த பிசினஸ்ல இடைத்தரகர்கள் தான் பணம் பண்றாங்க. பணக்காரர்கள் பணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அதுல இருக்கே ஒழிஞ்சு, ஒரு கன்சியூமர் எம்பவர்மெண்ட் ஆகிறதுக்கு, ஒரு கன்சியூமர் வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இல்லை. இந்த திட்டத்திலிருந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ஒரு கான்செப்ட் வந்தது. அதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங் சொல்லுவோம். அந்த நேரடி வர்த்தகம்னா வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் பொருளை உற்பத்தி பண்றதுக்கு உற்பத்தியாளர் தேவை, வாங்குறதுக்கு நுகர்வோர் தேவை. இடையில இருக்கக்கூடிய மிடில் மேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா கம்பெனி டு கஸ்டமர் ஒரு கான்செப்ட், அதுதான் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட 70% பணம் இது நாள் வரைக்கும் மிடில் மேனுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் போன படம் இந்த கஸ்டமர் ஆகிய நமக்கே 70% பணத்தை நம்ம திரும்ப ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த நேரடி வர்த்தக நிறுவனம் கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த பகிர்மான முறை. அதனால அறிவார்ந்த பகிர்மான முறை அப்படின்னா, காமனா நம்ம வந்து ஒரு உற்பத்தியாளர், ஒரு மேனுபேக்சரருக்கும் கஸ்டமருக்கும் இடையில மிடில் மேன் இல்லாம ஒரு பொருள் கம்பெனில இருந்து கஸ்டமருக்கு டைரக்டா கிடைச்சா, ஒண்ணு
அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பெஸ்டா இருக்கு. அப்படி நேரடி வர்த்தக முறையில பொருட்கள் எல்லாமே தரமான பொருளா இருக்கு. ஏன் நான் இங்க இருந்து வாங்கணும்னா, நான் மார்க்கெட்ல வாங்குற பொருளை விட இந்த டைரக்ட் செல்லிங் மெத்தட்ல கிடைக்கக்கூடிய பொருட்களில் தரம் நல்லா இருக்கு. ரெண்டாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கு. மூணாவது டூப்ளிகேட் கிடையாது. அங்க 10 கை மாறி வரும்போது ட்ரெடிஷனல் பிசினஸ்ல டூப்ளிகேட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பொருட்கள் நம்ம ஒரிஜினலை யூஸ் பண்றோமா டூப்ளிகேட்டை பயன்படுத்துறோமாங்கிற லெவல்ல தான் இருக்கு வெளி மார்க்கெட்ல. பட் இங்க அதுக்கான சான்ஸ் இல்லை. நேரடியா கம்பெனி உற்பத்தி பண்ணி கன்சியூமருக்கே கொடுத்துருது. அப்படிங்கும்போது நோ டூப்ளிகேட். ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட நம்ம பில் பண்ணி தான் வாங்குறோம். தென் இந்த பேப்பர்ல டிவில எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட், பேப்பர் டிவில எல்லாம் ஆட் இல்லாததால நமக்கு வந்து இன்னும் சொல்ல போனா நம்மளோட அந்த பணம் சேமிக்கப்படுது. தென் இந்த நேரடி வர்த்தகத்துல வந்து நமக்கு ஒரு இன்கம் வாய்ப்பு இந்த நிறுவனங்கள் கொடுக்குது டைரக்ட் செல்லிங்ல. கன்வென்ஷனலா நம்ம யாருக்கு ஒருத்தருக்கு கன்வென்ஷனல் பிசினஸ்ல வந்து நம்ம கன்சியூமரா தான் கடைசி வரைக்கும் இருக்குமே ஒழிஞ்சு அங்க ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடையாது. பட் இங்க வந்து என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்க முடியும். நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கம்பெனியோட பேர் வந்து வெஸ்டீஜ்னு பேர். இந்த நேரடி வர்த்தகத்துல நமக்கு இந்த வாய்ப்பை தரக்கூடிய, இந்த வியாபாரத்தை தரக்கூடிய நிறுவனம் வெஸ்டீஜின் பேரு. இந்த வெஸ்டீஜை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 2004 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்தியன் கம்பெனி. இந்தியர்களால இந்தியன்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம். கிட்டத்தட்ட 22 வருஷம் இன்னைக்கு 22nd ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி. ஸோ ஒரு 20 வருடத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நிறுவனம் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு வியாபார வாய்ப்பை, ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ். அதுல சென்டர்ல இருக்கிற ஒரு பேர் மிஸ்டர் கௌதம் பாலி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மிஸ்டர் தீபக், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற மிஸ்டர் கன்வர்பீர். இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில நேரடி வர்த்தகத்துல அனுபவம் உள்ளவங்க. பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சிய பல கோடீஸ்வரர்களை உருவாக்குன ஒரு நிறுவனமா, ஒரு இந்திய நிறுவனமா அந்த வெஸ்டீஜ்ங்கிற நிறுவனம் இருக்கு. அவங்க நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு 2004 ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 22 வருஷம் கிராஸ் ஆயிருக்கு. 350க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. ஆரம்பிக்கும் போது வெறும் 10 பொருட்களை வச்சு ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு 350 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல மெயினா எல்லா செக்மெண்ட், ஒரு ஹியூமன் காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பயன்படுத்துவோமோ அத்தனை பொருட்களும் இருக்கு. நம்ம பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கடந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 2000 கோடி டர்ன் ஓவர் இருந்திருக்கு. கடந்த 22 இயர்ஸ் கடந்து வருஷத்துக்கு 2000 கோடிக்கு மேல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா வளர்ந்துருக்கு. ஆரம்பிக்கும் போது 2004ல வெறும் 5 கோடியில தான் பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு 2000 crore கிராஸ் ஆயிருக்கு. 8 நாடுகள்ல எங்களோட வியாபாரம் விரிவடைஞ்சிருக்கு. மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டுங்கிற ஒரு அவார்டை கடந்த 3 வருடங்களா தக்க வச்சிருக்காங்க. அதாவது கன்சியூமரால ஓட் பண்ணப்பட்டு மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டுங்கிற ஒரு விருதை இந்த நிறுவனம் கடந்த 3 வருடங்களா வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 10,000க்கும் மேலான நபர்களை இவங்களோட வியாபாரத்து மூலமா வெளிநாட்டு சுற்றுப்பயணமும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபாரின் ட்ரிப் அச்சீவர்ஸ் உருவாக்குன ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட 5 கோடி பேருக்கு மேல இந்த நிறுவனத்தோட இணைஞ்சு பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் அசோசியேட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. வேர்ல்டு அளவுல பெஸ்ட் கம்பெனி, அதாவது ஷார்ப்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வெஸ்டீஜோட டைப்ல இருக்கு. அது மூலமாவும் சில ப்ராடக்ட் மார்க்கெட் ஆகுது. ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு லீடிங் பிராண்ட் இன்னொரு லீடிங் பிராண்டோட தான் அசோசியேட் ஆக முடியும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது இந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 100 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல இதோட தலைமையகம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணிட்டு ஆன்லைன்ல இழுத்து மூடிட்டு போகக்கூடிய ஃப்ராட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. 100 கோடி ரூபாயில இன்னைக்கு ஒரு கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னா எவ்வளவு லாங் டேர்ம் விஷன் அவங்களுக்கு இருந்தா அதை பண்ண முடியும். அதை நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த கம்பெனி நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சிஇஓ அவார்டு இந்த கம்பெனியோட ஃபவுண்டருக்கு வந்து 2012 கிடைச்சிருக்கு. மோஸ்ட் அட்மையர்ட் பிராண்ட் ஏசியா லெவல்ல கிடைச்சிருக்கு. 2017 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த ISO 9000 சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்டா இருக்கு. அப்போ அதுக்கு இந்த ப்ராடக்டை சாப்பிட்டதுனால எந்தவித சைட் எஃபெக்டும் இல்லைங்கிற ஒரு ரீசன்னால
பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனிங்கிற அவார்டு 2016-17 காலகட்டங்களில் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. ஹலால் சர்டிஃபைட், இன்னும் எல்லா விதமான தரச்சான்றுகளும் இவங்களோட பொருட்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் சொல்றோம்னா, நம்ம இணைஞ்சு ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அதோட கிரெடிபிலிட்டி பார்க்கணும். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் கிடையாது. 22 வருட பாரம்பரியம், அதை மறந்துடக்கூடாது. சொந்தமா தான் தயாரிக்கிறாங்க. 80% மேலான பொருட்கள், 350 பொருள் சொன்னோம்னா அதுல மொத்தம் கிட்டத்தட்ட 200-250 பொருட்கள் இவங்களோட சொந்த ஃபேக்டரியில தான் உற்பத்தி ஆகுது. ரஷ்யா மற்றும் இந்தியாவில் இவங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் R&Dங்கிறது இருக்கு. ஜிஎம்பி சர்டிஃபைடு, அந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் கிளீனா ஃபாலோ பண்றதுனால அந்த ஜிஎம்பி சர்டிஃபைட் ப்ராடக்டாகவும் இருக்கு. க்ரோத் எடுத்து பார்த்தோம்னா 2004 ஆரம்பிக்கும் போது 5 கோடி, அப்படியே அது படிப்படியா டெவலப் ஆகி ஒவ்வொரு வருஷம் இயர் ஆன் இயர் கண்டினியூஸ் க்ரோத் 17 வருஷம் தொடர்ந்து அப்வர்ட்ல தான் இருந்திருக்கு. ஒரு வருஷம் கூட கீழே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 2000 கோடி தாண்டி இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு லெகசி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. நம்ம ஏன் இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறோம்னா, இன்னைக்கு வேர்ல்டு அளவில் கிட்டத்தட்ட 10,000 கம்பெனிகள் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம நம்பர் 1 இருக்கிறோம். அதை தாண்டி வேர்ல்டு அளவில் 10,000 நிறுவனங்கள், நெட்வொர்க் கம்பெனிஸ், டைரக்ட் செல்லிங்கிற மெத்தட்ல பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளா இருந்தாலும் அதுல டாப் 100ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒன்லி இந்தியன் கம்பெனி வந்து வெஸ்டீஜ் தான். ஸோ நம்பர் 1 இன் இந்தியா அஸ் வெல் அஸ் குளோபல் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்றக்கூடிய ஒரு நிறுவனமா பார்க்கணும். ஸோ இது வந்து மேட் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியாங்கிற கான்செப்ட்ல இந்த பொருட்கள் வந்து இந்திய தயாரிப்பா இருக்கு. மெயினா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அது போக பர்சனல் கேர் ப்ராடக்ட், அதாவது காலையில எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பல் தேய்க்கிற பேஸ்ட்ல ஆரம்பிச்சு, பிரஷ்ல ஆரம்பிச்சு, ஹேர் ஷாம்புல இருந்து, ஹேர் ஆயில்ல இருந்து, அது போக வீட்டில் சமையலுக்கு பயன்படக்கூடிய சமையல் எண்ணெய், டீ தூள், காஃபி பவுடர், ஃப்ளோர் கிளீனர், துணி துவைக்கிற லிக்விட், துணி துவைக்கிற பவுடர், அப்புறம் வெசல்ஸ், அந்த பாத்திரம் கழுவக்கூடிய திரவம், இந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ், அதாவது ஸ்கின் கேர் ரேஞ்சில் நிறைய அழகு சாதன பொருட்கள் இருக்கு. ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஹியூமனுக்கும், அதாவது கருவுல வளரக்கூடிய குழந்தையோட ஆரோக்கியத்திலிருந்து 100 வயது நெருங்கிட்டு இருக்கக்கூடியவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இதுல பொருட்கள் இருக்கு. எல்லாமே டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நிறைய ப்ராடக்ட் பேட்டன்ட் ஃபார்முலால இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியா வெஸ்லிம் ரேஞ்சுங்கிற செக்மெண்ட்ல நம்மளோட உடல் எடையை பராமரிக்கிறதுக்கான, உடல் எடையை குறைக்கிறதுக்கும், உடல் எடையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்குமான வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கு. எகைன் அக்ரிகேர், இந்தியாவோட பேக் போனா இருக்கக்கூடிய விவசாயத்துல விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து பெஸ்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே 100% மணி பேக் கேரண்டியோட அவைலபிளா இருக்கு. இதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னா, இந்த 350 பொருளுக்கும் 100% மணி பேக் கேரண்டி இருக்கு. பயன்படுத்தி பார்த்துட்டு பிடிக்கலன்னா நம்ம 30 நாளைக்குள்ள 30% பயன்படுத்தினா கூட திரும்ப கொடுத்துட்டு நம்மளோட பணத்தை திரும்ப வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். அப்படி யாராவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ ஒரு ஹை குவாலிட்டி, சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அந்த ஹெல்த் கேர் நிறைய இருக்கு. ஹெல்த் கேர் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம நல்லா சாப்பிடுறோம், ஆனா நல்லதா சாப்பிடுறோமானா இல்ல. நிறைய நேரங்கள்ல நம்ம உடம்புல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா சத்து பற்றாக்குறை தான். அப்ப அந்த டெபிசியன்சி தான் நோயா மாறுது. அப்ப அந்த டெபிசியன்சியை நம்ம காம்பன்சேட் பண்றதுக்கு நிறைய டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா வெஸ்டீஜ் பிரைம்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் மார்க்கெட்ல இதே மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த பிரைம்ங்கிற கேட்டகரியில இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் பேட்டர்ன் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல சீபக்தான் ஒரு ப்ராடக்ட் பத்தி நான் லைட்டா சொல்றேன். சீபக்தான்ங்கிறது காஷ்மீர், இது மாதிரி ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல வளரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. செரி வகையான ஃப்ரூட், அதாவது குவீன் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பழத்துல இருந்து விட்டமின் சி, அது போக ஒமேகா 3 சொல்லக்கூடிய குட் ஃபேட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய நோய் எதிர்ப்பாற்றல கொடுக்கக்கூடிய, அந்த இம்யூனிட்டியை கூட்டக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அந்த ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மூலப்பொருட்கள், 190 காம்பனன்ட் அந்த சீபக்தான்னு சொல்லக்கூடிய பழத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து இந்திய எல்கை பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இந்திய அரசாங்கம்
அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த சீபக்தான் ஜூஸ் வந்து ரெகுலரா அவங்களோட உணவுல அவங்க ஃபுட்ல இருக்கு. நிறைய ஆய்வுகள் அந்த சீபக்தான் பத்தி இருக்கு. நீங்க யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெஸ்ட் மூலப்பொருள்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் நம்மளோட ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் பிளஸ் ஒமேகா 3 இது எல்லாமே அதுல இருக்கும். காலையில ஒன்று நைட் ஒன்று ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த சத்து பற்றாக்குறையிலிருந்து வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இப்படி பலதரப்பட்ட பொருட்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துக்கு மல்டி விட்டமின் கம்மிஸ் இருக்கு. சப்லிங்குவல் டைப்ல, சப்லிங்குவல் மீன்ஸ் நாக்கு கடியில ஸ்ப்ரே பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸை இந்தியால முதல்ல அந்த சப்லிங்குவல் டைப்ல விட்டமின் மினரல்ல கொடுத்துருக்கிற ஒன்லி கம்பெனி நம்ம கம்பெனி தான். அதுல விட்டமின் சி தனியா அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் B12, அதாவது நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த நரம்பு தளர்ச்சிகள்ல இருந்து நம்மளை ரெக்கவரி பண்ணி நம்ம ஒரு நார்மல் பர்சனா மாறதுக்கு B12 ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து சாப்பாட்டுல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்போ அதுக்கு சப்ளிமெண்டா வச்சிருக்காங்க. நிறைய பொருட்கள் இருக்கு. நம்ம இதை பத்தி டீட்டெயிலா நீங்க உங்களுக்கு யாரு இந்த செஷனை இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. இம்யூனிட்டி கூட்டுறதுக்கு ஸ்பைனல் நொடி இது மாதிரி பொருட்கள், ஹார்ட் ஹெல்த்துக்கு தேவையான ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் ஆயில்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆளி விதைங்கிறது ஒரு ஒமேகா 3 ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் சோர்ஸ் ப்ராடக்ட். அதுல இருந்து நமக்கு வந்து கேப்சூல் ஃபார்ம்ல ஒரு நாளைக்கு 3 எடுத்துக்கிட்டா போதும். அந்த ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் அது கிளீன் பண்ணிடும். பேட் கொலஸ்ட்ரால் இருந்தா அதை நார்மலைஸ் பண்ணிக்கும். ட்ரைக்ளிசரைடு இருந்தா அதை நல்லா குறைச்சிடும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மூளைக்கும் இதயத்துக்கும் தேவையான அத்தியாவசிய பொருள் தான் அந்த ஃபிளாக்ஸ் ஆயில்னு சொல்லக்கூடியது. அது நம்மகிட்ட இருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கு இன்னும் சில ப்ராடக்ட் இருக்கு. அதை நம்ம சேர்ந்து எடுக்கும்போது நம்ம ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம 100% நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வந்திருந்து ஸ்டண்ட் வைக்கிற லெவலுக்கு போயிருந்தா கூட இந்த பொருட்களை எடுக்கும்போது நம்ம அதுல இருந்து ரெக்கவரி ஆயிட முடியும். தென் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கான பொருட்கள் இருக்கு. தென் கிளைசெமிக் ஹெல்த், உடம்புல சர்க்கரை நோய் இருக்கு அல்லது சர்க்கரையோட ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் இருக்குன்னா அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு யாராவது ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்கு, டயபெட்டிக் மாத்திரை எடுக்கிறாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போடுறாங்க. அப்ப என்ன என்ன காரணம் அப்படின்னு ரூட் காஸ் பார்த்தோம்னா டெஃபிஷியன்சி, இன்னொன்னு எக்ஸஸா ஏருக்கு மேல சாப்பிடுறது. அப்ப இதுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு ஒரு துணை உணவுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை. அது மாதிரி ஜாயிண்ட் ஹெல்த், மூட்டு வலி. இப்ப 10 பேர்ல 4 பேருக்காவது ஜாயிண்ட் இஷ்யூ இருக்கு பெண்களை பொறுத்தளவு. மூட்டு வலிக்கு குறுக்கு வலிக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உடல்ல இருந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான கழிவுநீர் பொருட்கள். விமன் ஹெல்த்துக்கு எஸ்பெஷலி அந்த கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு சதாவரி மேக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அயன் குறைபாடை நிவர்த்தி பண்றதுக்கு அயன் கேப்சூல். இப்போ 10 பேர்ல 7 பேருக்கு அயன் பற்றாக்குறை இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து படுத்தே இருக்காங்க அல்லது அவங்களால அவங்க ரொட்டீன் வேலையை பார்க்க முடியல. என்ன காரணம்னா ஹீமோகுளோபின் குறைபாடு. 10ல் 7 பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அப்போ வந்து இயல்பா அவங்களால அவங்களுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போக தடைப்படுறதுனால அவங்களால பிரிஸ்கா வேலை செய்ய முடியல. அப்ப அதுல இருந்து அவங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சப்ளிமெண்ட், ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட்ங்கிறது வேணும். ஸோ நம்ம வந்து நேச்சுரலா அயன் கண்டென்ட்டை ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. நிறைய விமன் ஹெல்த்துக்கு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஆயுர்வேதிங்கிற பேர்ல, ஆயுஷாந்தேங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் கிட்டத்தட்ட 5000 வருட பாரம்பரிய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல இருந்து அந்த ஆயுர்வேதிக் மூலப்பொருட்கள்ல இருந்து சப்ளிமெண்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு ராஜ உறுப்புகளுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராஜ உறுப்புகளையும் பராமரிக்கிறது. அதாவது லிவர் ஹெல்த், கிட்னியோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு, லங்ஸோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல டாக்ஸ்கிரீன் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது முழுக்க நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த திரிபலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்டென்ட். அது போக ஒரு 4-5 அதர் இன்கிரீடியன்ஸ், மிளகு, திப்பிலி, இத மாதிரி சில பொருட்கள்லாம் அதுல ஆட் ஆகி உடம்புல இருந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் பண்றதுக்கு, சொல்லப்போனா யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ அவங்க ரெகுலரா இதை எடுத்துட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவரி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு 100% ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் இதுல இருக்கு. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில நம்ம இன்னும் நிறைய டீட்டெயிலா போறதை விட நீங்க உங்களுக்கு யாரு செஷன் கொடுத்தாங்களோ, லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட ஃபர்தரா கேளுங்க. முதல்ல சொன்ன மாதிரி டூத் பேஸ்ட் எல்லாம் 3 டைப் ஆஃப் டூத் பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் இருக்கு, சமையல் எண்ணெய் இருக்கு, டீ தூள் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ்ல நிறைய ஐட்டம்ஸ். இட் மீன்ஸ் ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க், ஸ்கின்னை கேர் பண்றதுக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு தயாரிக்கப்பட்ட அஷூர் நேச்சுரல்ங்கிற கேட்டகரியில
100% எந்த வித பேரபினோ வேக்ஸோ ப்ளீச்சிங் கண்டென்ட்டோ இல்லாத ஒரு ப்ராடக்ட். அதுல உங்களுக்கு செலக்டிவா ஒரு ஒரு 5-6 ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி வெளியில ஏதோ ஒரு பியூட்டி பிராண்ட்லயோ அல்லது ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ண தான் செய்யணும். அதை நம்ம இங்க இருந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த பிசிஓடி மாதிரி பிரச்சனை, irregular பீரியடுக்கெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா மார்க்கெட்ல விற்கக்கூடிய லோ கிரேட் லோ குவாலிட்டி நாப்கினை பயன்படுத்துனதோட வெளிப்பாடு தான். ஸோ அதுக்கு ஒரு மாற்றா ஒரு தீர்வா நம்ம கிட்ட வந்து டியோகார்டன் ஃபிளைங்கிற பேர்ல 8 லேயர் கொண்ட ஒரு ஒரு அல்ட்ரா குவாலிட்டி, சொல்ல போனா பெஸ்ட் அல்ட்ரா பிரீமியம் குவாலிட்டி நாப்கின் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது நீங்க இந்த ஃப்ரீ நாப்கின் கூடயோ மார்க்கெட்ல 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நாப்கினோடய கம்பேர் பண்ணிடக்கூடாது. அதுக்கு இதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அவ்வளோ பெஸ்ட். யாராவது இதுல பெண்மணிகள் நீங்க இந்த இதுல புதுசா வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த நாப்கினோட டெமோவை பாருங்க. அப்பதான் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது புரியும். பெஸ்ட் ப்ராடக்ட் விமனோட அந்த பர்சனல் ஹைஜீன். தென் ஹோம் கேர் ப்ராடக்ட்ல வந்து அந்த பாத்திரங்கள் ஒரு ஐட்டம் எல்லாமே இருக்கு. அக்ரி கேர்ல கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான ப்ராடக்ட், அதாவது விதைக்கிற பருவத்தில இருந்து வளர்கிற பருவத்தில இருந்து பூ பூக்குற பருவத்தில இருந்து காய் பிடிக்கிற பருவம் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேஜுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமான அந்த தாவர வளர்ச்சியை ஊக்கப்படுத்தக்கூடிய விளைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய துணை மருந்துன்னு சொல்லலாம் அல்லது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லலாம். அது நிறைய நம்ம கிட்ட இருக்கு. இதை பத்தி டீட்டெயில் உங்களை இன்வைட் பண்ணவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விமனோட அதாவது இப்போ மென் கேர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரூமேன்ங்கிற பேர்ல சோப்பு, ஒரு டியோட்ரண்ட் பிளஸ் ஃபேஸ் வாஷ், 3 ப்ராடக்ட். ஆனா விமனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பொருள் இருக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல. மென்லாம் ரொம்ப பாவம், அதனால 3 பொருள் தான் இருக்கு அவங்களோட க்ரூமிங்க்குன்னு. விமனுக்கு எக்கச்சக்கம் இருக்கு. இது போக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஷார்ப் கம்பெனி கூட நம்ம வந்து டைஅப்ல இருக்கிறோம். வேர்ல்டோட பெஸ்ட் எலக்ட்ரானிக் கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா ஜப்பானோட ஷார்ப் தான். அது நம்ம வெஸ்டீஜ் கூட டைஅப்ல இருக்கு. அது மூலமா ஏர் பியூரிஃபையர் வந்து இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் தேவை. என்ன சொல்றாங்கன்னா அவுட்டோர்ல இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை விட இன்டோர் ஏர் குவாலிட்டி தான் ரொம்ப ஒஸ்டா இருக்குங்கிறான். ஏன்னா நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல வீடுகள்ல ஏசி யூஸ் பண்ணும்போது எல்லா ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிடுறோம். மினிமம் 3 பேர் 4 பேர் ஸ்டே பண்றோம். அப்போ ஒருத்தர் காத்த தான் ஒருத்தர் சுவாசிக்கிற நிலை இருக்கு. இப்போ இன்னர் ஏர் இன்டோர் ஏருங்கிறது கண்டாமினேட் ஆகி தான் இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கின் ட்ரபிள், ஆஸ்துமா மாதிரி கம்ப்ளைண்ட், அலர்ஜி சிம்டம்லாம் எல்லாம் இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரோட குவாலிட்டி பெஸ்டா இருக்கணும். அப்ப அந்த ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஏர் பியூரிஃபையர் அவைலபிள். தென் வாட்டர் பியூரிஃபையர், தண்ணியை வந்து ரொம்ப அதாவது அதோட மினரல்ஸ் எதுவும் லாஸ் ஆகாம ஒரு குவாலிட்டியான வாட்டர் குடிக்கிறதுக்கு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த ஷார்ப்போட வாட்டர் பியூரிஃபையர் நீங்க பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இது மாதிரி பல பொருட்கள் 350 பொருள் இருக்கு. மோர் தென் 350+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி வகையான பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்ல எங்கேயோ ஒரு கடையில வாங்கிட்டு தான் இருந்தோம். அதை மாத்தி இங்க வாங்க போறோம். கடையை மாத்தி வாங்கினா வருமானம். வேற ஏதோ விருதாவா நிறைய நேரங்கள்ல நம்மளோட டைமை நம்மளோட அந்த பொன்னான நேரத்தை பல நேரங்கள்ல யூடியூப் பார்த்து அல்லது ஃபேஸ்புக்கு அல்லது இன்ஸ்டாகிராம் இப்படி சோசியல் மீடியால நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம அன்ப்ரொடக்டிவா செலவு பண்ணிட்டோம். அந்த டைமை வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்ம கனவுகள் எல்லாம் அடையணும் அப்படின்னா அதை அப்படியே வெஸ்டீஜுக்கு மாத்தணும் அப்படின்னா அதை பேசுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நீங்க பண்ணுங்கன்னு உங்க தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்க ரெஃபர் பண்றது மூலமா ஒரு பாசிவ் இன்கம், ஒரு தலைமுறை வருமானத்தை உங்களால உருவாக்க முடியும். ஸோ நிறைய இன்கம் இருக்கு. இந்த கம்பெனி வந்து நமக்கு ஒரு 9 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. இந்த 9 வகையான இன்கம் பத்தின டீடைல்ட அதை பத்தின முழு விவரங்களையும் நீங்க வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. பட் ஷார்ட்டா வந்து ஒரு ஒரு வேகமா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வந்தா கூட உங்களால உங்க பணத்துல 30% மிச்சம் பிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நீங்க இங்க வந்தா என்ன செய்யணும்னா முதல்ல பொருளை பயன்படுத்தணும். நான் இங்க பணம் பார்த்து முதல்ல பொருளை பயன்படுத்தி இது தரமா இருக்காங்கிறத பார்க்கணும். அப்படி தரமா இருக்காங்கிற பொருளை செக் பண்ணா கூட உங்களுக்கு உங்க பணம் 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணணும், இங்க வந்து பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிவ் இன்கம் உருவாகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சாதிக்கணும்
அப்படின்னு தேடல் உள்ள மக்களை, ஒரு வைராக்கியம் படைச்ச மக்களை கண்டுபிடிச்சு இந்த வாய்ப்பை சொல்லி கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து அக்கம் பக்கத்துல எத்தனையோ பேர், நீங்க நம்மளை சுத்தி இருக்கிறதுல 80-90% பீப்புளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் தேவை, ஒரு பாசிவ் இன்கம் வேணும். ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு பத்தல, அவங்களோட கனவுகள் எல்லாம் பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா ஒரு வருமானம் பத்தாது. அப்போ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ரிஸ்க் இல்லாம ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்க முடிய ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்ம ஏன் அதை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் த ப்ராடக்ட், செகண்ட் ரெஃபர் த பிஸ்னஸ் கான்செப்ட், தேர்ட் வந்து ரெஃபர் த ப்ராடக்ட். இப்போ இந்த பிஸ்னஸ் சொல்லும் போது 10 பேருக்கு சொன்னா ஒரு 5 பேர் உள்ள கனெக்ட் ஆவாங்க, 5 பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையா இப்படி இருக்குது, இன்னைக்கு இருக்கிறது அப்படியே ஓட்டிட்டு போவோமே, அவங்க கனவு இருக்காது. கனவு இல்லாதவங்க இந்த தொழிலுக்குள்ள வர மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்க பிசினஸ் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, எங்க கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி, பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்டை பயன்படுத்துறீங்களான்னு கேளுங்க. அப்படி பேசும்போது ஒரு 5 பேர்ல ஒரு 2 பேர் பொருள் வாங்குவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், ரெண்டாவது பிசினஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும், மூணாவது ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணணும். 3 வேலை தான். இந்த 3 வேலையை செய்யறது மூலமா இங்க காமிக்கிற ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 9 வகையான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த 9 வகையான டீட்டெயில் எல்லாமே நீங்க உங்களை கூட்டிட்டு வந்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த பிசினஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா ஒரு 3 மாச பீரியடுக்குள்ள உங்களால ஒரு 5 டிஜிட் இன்கம்குள்ள வர முடியும். ஒரு 1 இயர் பீரியடுக்குள்ள இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஃபாரின் ட்ரிப்புக்கு நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். இது வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு மேல ஃபாரின் ட்ரிப் கூட்டு போயிருக்காங்க. நிறைய நாடுகள். நீங்க உங்களுக்கு வந்து உலகம் முழுக்க சுத்தி பார்க்கணும்னு ஒரு கனவு இருந்ததுன்னா இந்த துறை ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. வெஸ்டீஜ் ஒரு ரைட் கம்பெனி நம்ம அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா வெஸ்டீஜை பொறுத்தளவுக்கு இயர்லி 3 டைம் ட்ரிப் இருக்கு. நம்ம இதுல சில லெவல்ஸ் அச்சீவ் பண்ணி நம்ம ப்ராப்பரா வந்துட்டோம் அப்படின்னா வருஷந்தோறும் குடும்பத்தோட டூர் போறதுக்கான பாசிபிலிட்டி. உங்க கனவு அதுவாக இருந்தா அது நிறைவேறும். வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதுக்கு டூர் ஃபண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நம்ம மூலமா இந்த வாய்ப்பை கொடுத்து ஒரு 3 பேரோட லைஃப்ல எக்கனாமிக்கலா குரோத் ஆகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து கார் ஃபண்டுன்னு கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு 3 பேரோட லைஃப்ல எக்கனாமிக்கல் குரோத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது கார் ஃபண்டு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 6000 பேருக்கு மேல இந்த கார் ஃபண்ட் மூலமா கார் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. ஒரு சாதாரண சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உழைப்புல இன்னைக்கு லக்ஸுரி கார்ல டிராவல் பண்ணக்கூடிய லெவலுக்கு வாழ்க்கை மாறி இருக்கு. நம்ம பகுதியிலேயே நிறைய பேர் இந்த தொழில் மூலமா கார் வாங்கின ஆட்கள் நிறைய இருக்காங்க. நம்மளோட ஐசப் 7 ஆர்கனைசேஷன் மூலமா இது வரைக்கும் 90 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க. இதுல அந்த சூப்பர் பிரீமியம் கார்ஸ், அதாவது லக்ஸுரி கார்னு சொல்லுவாங்க, ஆடி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ, ஜாக்வார், இது மாதிரி கார்களை மட்டும் இது வரைக்கும் 300 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. இதுல அச்சீவ் பண்ணவங்கன்னு எடுத்தீங்கன்னா பல கோடீஸ்வரங்களை இந்த கம்பெனி உருவாக்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவர் வந்து மிஸ்டர் சித்தார்த் சிங்கின் பேரு. இவரு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு மேல இந்த தொழில இருக்காரு. இந்த 16 வருஷத்துக்கு மேல இந்த தொழிலை செஞ்சது மூலமா இவர் இதுவரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்கிற பணத்தோட அளவு 92 கோடி. இவரோட மாத வருமானம் சராசரியா 1 கோடிக்கு மேல இருக்கு. இவங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவங்க வந்து மிஸ்டர் RS ராஜன் பேரு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல வியாபிச்சு வளர்ந்துருக்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்கிற ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இவரும் கிட்டத்தட்ட ஒரு 22 crore மேல ஒரு 15-16 வருஷத்துல சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு. பல பேர் இதே மாதிரி இன்கம் பண்றதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. சராசரியா 25 lakhs மந்த்லி இன்கம் பண்றாங்க. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவங்க மிஸ்டர் முகமது ஃபரூக்னு பேரு. இவர் ஆக்சுவலி பாண்டிச்சேரியில ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணவர். MBA ஸ்டூடெண்ட், BE ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தவர். இந்த தொழிலை எடுத்து இன்னைக்கு இது மூலமா சராசரி இன்கம் வந்து மாசம் ஒரு 4 to 6 lakhs இன்கம்குள்ள இருக்காங்க. 21 வெளிநாடு சுற்றுப்பயணம் இருக்காங்க. பென்ஸ் கார் அச்சீவராகவும் இருக்காங்க.
இவர் மிஸ்டர் சுதாகர். இவரும் பார்ட் டைம்ல இந்த பிசினஸ் எடுத்து பில்ட் பண்ணி இன்னைக்கு ஆவரேஜ் ஒரு 3 lakhs பிளஸ் இன்கம், 21 நாடு வெளிநாட்டு சுற்றுப்பயணம், எல்லாமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ்னு பேரு. திருநெல்வேலி பகுதியை சார்ந்த அச்சீவர், டாப் பெர்ஃபார்மர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நெட்வொர்க் எக்ஸ்பர்ட்ஸ்ல இவரும் ஒருத்தர். இந்த அரைசர் 7 ஆர்கனைசேஷன் ஃபவுண்டரும் இவர் தான். இவங்க மூலமா தான் நம்ம இன்னைக்கு இந்த பிசினஸை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி மூலமா ஒரு 10-12 ஆண்டுல கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. சராசரி வருமானம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் மாத வருமானமா எடுக்கிறாங்க. இவங்களோட கைடன்ஸ் வந்து நமக்கு இந்த வியாபாரத்துல பெரிய லெவலுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. நம்மளோட கேப்டன் சொல்லலாம். தென் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவர் அந்த மிஸ்டர் சதீஷ்குமார். அந்த இவங்க பேசிக்கா ஒரு பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான ஒர்க் பண்ணவங்க தான். இந்த தொழிலுக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட மாச வருமானம் 8 லட்சம் எடுக்கிறாங்க. அப்கோர்ஸ் பென்ஸ் கார் அச்சீவர். இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவங்க மிஸ்டர் கிருஷ்ணகுமார். இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னா, இவர் வந்து சுய உதவி குழுக்கள்ல கலெக்ஷனுக்கு இருந்தவங்க. ஒரு 17-18 ரூபாய் சம்பளத்துல ஒர்க் பண்ணவங்க. இன்னைக்கு இந்த பிசினஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 8 lakhs பிளஸ் இன்கம், 2 கார் அச்சீவர். அதுல 1 BMW, 16-17 கண்ட்ரிக்கு மேல டிராவல் ஆயிருக்காங்க. பல பேரை சொல்ல முடியும். இந்த இந்த அம்மா வந்து மிஸ்ஸஸ் விக்டோரியா செல்வி. சென்னையில ஒரு திருவெற்றியூர் பகுதியில இருந்து இந்த பிசினஸ் பில்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 12ஆம் கிளாஸ் படிச்ச நிலையில இந்த வியாபாரத்தை துவங்கி மாசம் 8 லட்சம் ரூபாய் பெரிய லெவல்ல சாதிச்சிருக்காங்க. ஒரு 12th படிச்சுட்டு பென்ஸ் கார்ல போற லெவலுக்கு வாழ்க்கை உயர்ந்திருக்குன்னா அதுக்கு இந்த வியாபாரம், இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த அம்மா ஒரு மாவு பாக்கெட் வித்தவங்க. 6ஆம் கிளாஸ் தான் படிப்பு. 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மாவு பாக்கெட் வித்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு வித்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாசம் சராசரியா 1.25 to 1.5 லட்சம் ரூபாய் வருமானம். 70-80 லட்சம் ரூபாய் வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, 1க்கு 2 காரு எல்லாமே இருக்கு. இவர் வந்து மிஸ்டர் செந்தில்குமார் சார். அப்கோர்ஸ் திருநெல்வேலி பகுதி. அவங்க பாரம்பரியமா பலசரக்கு வியாபாரம் பார்த்தவங்க. இன்னைக்கு இந்த தொழில் மூலமா மாசம் 3.5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு குறையாத ஒரு வருமானம் மாதம் தோறும். கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு மேல வெளிநாடு சுற்றுப்பயணம், கார் அச்சீவர். இவர் மிஸ்டர் சேகர். அப்கோர்ஸ் சிவகாசி பகுதியை சார்ந்தவங்க. இந்த வியாபாரத்து மூலமா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு மாசம் ஒரு 2 lakhs பிளஸ் இன்கம், கார் அச்சீவராகவும் இருக்காங்க. எல்லா தரப்பு ஆள்களும் இந்த வியாபாரத்தை பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ஹைஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணவங்க. எம்எஸ்சி எம்பில் இந்த மாதிரி பல டிகிரிஸ் வாங்கினவங்க. ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து இந்த பிசினஸ்க்கு வந்து இன்னைக்கு ஆவரேஜ் 2 lakhs பிளஸ் இன்கம், கழுகுமலை பகுதி, கார் அச்சீவர். கிட்டத்தட்ட 1.25 கோடியில வீடும் கட்டியிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா பல எல்லா செக்மெண்ட் மக்களும் இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த செஷனுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் உங்களாலையும் இதை பண்ண முடியுங்கிறது தான். ஸோ இவர் வந்து மிஸ்டர் KR கனகராஜ், அம்பாசமுத்திரம் பகுதி. எங்களுக்கு இந்த வியாபாரத்துல பெரிய லெவலுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த த்ரூ த பிசினஸ் வெஸ்டீஜ் மூலமா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல அசட்டை உருவாக்கி இருக்காங்க. சராசரியா 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் மாத வருமானம் எடுக்கக்கூடியவங்க. கார் அச்சீவர் பிளஸ் 9 நாடுகளுக்கு மேல டூர் அச்சீவரா இருக்காங்க. தென் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறவரு எங்களோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் AJS அருணாச்சலம் சார். இவர் தென்காசி பகுதி. இன்னைக்கு ஒரு 1 lakh பிளஸ் இன்கம், அந்த லெவல்ல இன்கம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 9 நாடுகளுக்கு மேல வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இந்த பிசினஸை பார்ட் டைமா பண்ணி பெரிய லெவல்ல சாதிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க எடுத்துட்டு இந்த தொழிலுக்குள்ள வரணும். இவங்களால பண்ண முடிஞ்சிருக்குன்னா ஏன் உங்களால வர முடியாது? ஸோ வெஸ்டீஜ்ல வந்து டூருக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, வீடு கட்டுறதுக்கும் ஃபண்ட் கொடுக்குறாங்க. நம்ம இந்த பிசினஸ்ல ஒரு கிரவுண்ட் டைரக்டருங்கிற ஒரு லெவல் வரும்போது ஒரு 6 பேரோட வாழ்க்கையை நம்ம மாத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம்னா நமக்கு வந்து இந்த ஹவுஸ் ஃபண்டுங்கிறது எலிஜிபிள். இந்த முன்னாடி பார்த்த அத்தனை பேரும் இந்த ஹவுஸ் ஃபண்ட் மூலமா வீடு கட்டினவங்க. தென் எலைட் கிளப் போனஸ்ன்னு இருக்கு. இது சொத்துக்கள் வாங்குறதுக்குன்னே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறதுக்கான ஒரு ஃபண்டு. இதுல யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அண்ட் எபோங்கிற லெவலுக்கு வரும்போது அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுல என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசு எதுவும் கிடையாது. உங்களோட ஐடி ப்ரூஃப், ஏதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஐடி ப்ரூஃப்
அது ஓட்டர் கார்டா இருக்கலாம், அல்லது ஆதாரா இருக்கலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஐடி ப்ரூஃப், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள என்ன இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்துல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு இவங்க நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் நம்ம சிஸ்டம், நம்மளோட RI7 ஆர்கனைசேஷன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய உங்களோட ஸ்பான்சர் அல்லது உங்களோட அப்ளைன்னு சொல்லுவோம், அவங்க மூலமா நடக்கக்கூடிய ட்ரைனிங், அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்க இந்த பிசினஸை பில்ட் பண்ணும்போது கிராஜுவலா ஒரு 1 இயர் டைமுக்குள்ள டெஃபினட்டா ஒரு 50,000 இருந்து ₹1,00,000 வருமானத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு 3 to 5 இயர்ஸ் இந்த பிசினஸை டெடிகேட்டடா பண்ணா டெஃபினட்டா லட்சங்களில் உங்களுடைய மாத வருமானம் இருக்கும். உங்களோட கனவு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையா இருந்ததுன்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல நீங்க கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி இந்த வாய்ப்பு மூலமா. நம்ம மொபைல்ல எவ்வளவோ ஆப் எல்லாம் வச்சிருக்கோம். அமேசான் ஆப் வச்சிருக்கிறோம், பிளிப்கார்ட் வச்சிருக்கிறோம், அப்புறம் ஓலோ, ஊபர், இது மாதிரி ஆப் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த ஆப் எல்லாம் வச்சிருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா அந்த ஆப்பை உருவாக்குன அந்த ஃபவுண்டருக்கு தான் பிரயோஜனம். இப்ப அமேசான் வந்து என்ன பண்றான், அமேசானோட ஃபவுண்டருக்கு தான் அதிக பணம் போகுது. இப்போ ஓலோவோட ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா ஓலோவோட ஓனருக்கு தான் அதிக காசு போகும். அப்போ யாரையோ ஒருத்தரை பணக்காரர் ஆக்குறதுக்கு நம்ம மற்ற ஆப்ஸை யூஸ் பண்றோம். இப்போ நம்ம வந்து வெஸ்டீஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த வெஸ்டீஜ் கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ணோம்னா உங்களுக்கு வெஸ்டீஜோட ஐடி நம்பர், பாஸ்வேர்ட் கிடைக்கும். வெஸ்டீஜோட ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை பண்றது மூலமா நம்மளும் கோடீஸ்வரனா மாற முடியும். மற்றவங்களோட ஆப்பை பயன்படுத்துறது மூலமா நம்ம வாழ்க்கை மாற போறது இல்லை. வெஸ்டீஜோட ஆப் யூஸ் பண்றது மூலமா நம்மளோட வாழ்க்கையை பிரம்மாண்டமா மாத்திக்க முடியும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கம்பெனி வந்து 2030ல $1 பில்லியன் கம்பெனியா டெவலப் ஆகணும்னு ஒரு விஷன் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 1 பில்லியன், தட் மீன்ஸ் 9,000 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும். இப்போ 2,000 கோடியில இருக்கு. அடுத்த ஒரு 3 இயர்ஸ் டைம்ல 10,000 கோடிக்கு ஒரு எய்ம் வச்சு ஒர்க் பண்றாங்கன்னா, இப்போ நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த நிறுவனம் வளரும் போது கன்ஃபார்மா நம்மளோட வாழ்க்கையும் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையா மாறும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட கனவுக்கு நீங்க உயிர் கொடுக்கறது. கனவுக்கு உயிர் கொடுக்கணும்னா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் லைஃப்ல சக்சஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் டெய்லி டெசிஷன். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதற்கு அப்புறம் நம்ம செயல்படக்கூடிய விதமும் தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ வெற்றிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த வாய்ப்பை பார்க்குறோம், இன்னைக்கு எப்படி முடிவெடுக்கும், அதுக்கப்புறம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தேடல் எதுவாக இருந்தாலும், நீங்க வந்து பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும், பல பேருக்கு உதவி பண்ணணும், அல்லது நான் பட்ட கஷ்டம் நம்ம வரக்கூடிய தலைமுறை படக்கூடாது, அல்லது மாதம் 5 லட்சம் 10 லட்சம் வருமானத்துக்குள்ள வரணும், எதுவா இருந்தாலும் அதை நீங்க இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்து மூலமா 100% நிறைவேற்ற முடியும். ஸோ லைஃபை குவாலிட்டி லைஃபா ஒரு தரமான வாழ்க்கையா மாத்துறதுக்கு வெஸ்டீஜ் ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு சரியான நேரம் இந்த வியாபாரத்தை தூங்குறதுக்கு. எங்களோட இணைஞ்சு நீங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடையணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ டிவிஎஸ் பவுல் சார். தேங்க்யூ ஆல் த டாப் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு.